ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சயின்ஸ் கார்னர் சார்பா எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தைத்திருநாள் நம்ம எல்லாத்துக்கும் நல்ல உடல்நிலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் அதிகமான சந்தோஷத்தையும் அத் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ இதை பற்றி இருக்க போகுதுன்னா இன்னைக்கான வீடியோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் இல்லையா? அதாவது மோஸ்ட் அவைட்டட் புக் ஆஃப் மைண்ட், எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுனா நான் அதிகமாக படித்து முடிக்கணும்னு நினச்ச ஒரு புத்தகத்தை படித்து முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு ரிவ்யூ தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ அது என்ன புக் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த புத்தகம், தி ஆல்கெமிஸ்ட். ஸோ த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு புத்தகம். ஸோ இது ஒரு ஃபிக்ஷன் புக். ஃபிக்ஷன் அப்படின்னா ஒரு கற்பனை கதை. இது எழுதினவர் பாலோ கொய்லா. ஸோ இந்த ஃபிக்ஷன் அப்படி எடுத்துட்டாலே ஒரு கற்பனை கதை தான். இது முழுக்க உண்மை கிடையாது. ஸோ கற்பனை. பட் இந்த ஃபிக்ஷன் புக்கில் எனக்கு அவ்வளோ பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபிக்ஷன் புக்குமே நீங்கள் அதை ஒரு கதைன்னு தான் தெரியும், கற்பனை தெரியும். ஆனால் நீங்கள் அதை படித்து முடிக்க அது ஒரு உண்மை சம்பவமாக உங்கள் கண்ணு முன்னாடி தோன்றுறது தான் அதோட மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல நினச்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான புத்தகத்தை இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இது ஒரு புக் ரிவ்யூ அப்படின்னா நீங்கள் அப்படியும் வச்சுக்கலாம். பட் இது எப்படின்னா, ஒரு புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன், அது எனக்குள்ளே என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் எனக்குள்ளே என்னென்ன நல்லதை சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஷேரிங். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே த ஆல்கெமிஸ்ட். ஸோ இந்த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் வர ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அந்த தம்பி ஒரு இடத்துக்கு அவரோட குறிக்கோளுக்கு சென்றடைவதற்கான ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது தான் இந்த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஸோ ஆல்கெமிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டலை கோல்டாக மாற்றுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு சில பேர் அந்த ஆல்கெமிஸ்ட்டை பார்க்கணும், அவங்கள பிடிக்கணும், அந்த மந்திரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நினச்சிக்கிட்டே இருக்க இந்த ஸ்டோரி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுவன் இருக்கா. அந்த சிறுவனுக்கு உலகத்தையே சுற்றி வரணும்னு ஆசை. பட் அவங்கக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. அதனால் அவன் ஷெப்பர்ட் ஆகிறான். ஸோ ஷெப்பர்டு அப்படின்னா கால்நடைகளை எல்லாம் மெய்க்காற்பலர்களாக வளர்ப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வளர்க்கும்போது கால்நடைகள் கூடவே ஊராக நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியாலஜி. அண்ட் அவங்க அப்பா அவரை அப்படி தான், நீ ஷெப்பர்டாக ஆகணும், ஆனால் மட்டும்தான் நீ உலகத்தையே நீ நினச்ச மாதிரி என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போது அந்த சிறுவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் அவனுக்கு நிறைய பெரிய புதையல் கிடைக்கு. ஆனால் அந்த புதையல் எங்கே கிடைக்குது அப்படின்னா, பாலைவனங்களை எல்லாம் தாண்டி எகிப்தில் பிரமிடு கிட்ட கிடைக்குது. அப்போ அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, திடீர்னு எந்திரிச்சோடனே இது கனவு தான் அப்படின்னு முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வராரு, இது கனவல்ல, இது உண்மையிலேயே உனக்கான புதையல் அங்கே இருக்குது, நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகி அவரோட டெஸ்டினியை சென்றடைகிறார். இந்த கதையோட முடிவில் அவரோட டெஸ்டினி, அவரோட டிசையர், அவரோட ட்ரீம் அவர் அச்சீவ் பண்ணுறாரு. அந்த எகிப்துக்கு அவர் போகிறாரு. ஸோ இதுதான் அந்த கதை. பட் இந்த கதையில் நிறைய திருப்பங்கள் இருக்கும். ஏன், எதுக்காக, எதனால், எப்படி அப்படின்னு எல்லாம் நிறைய கொஸ்டின் நம்மளுக்கும் வரும். ஸோ அந்த கதையில் ஒரு சிறுவன் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான். எந்த இடம் நம்ம இது வரைக்கும் வாழ்நாளில் போகாத ஒரு இடம். எதுக்காக அவன் போகிறான்? அவனோட ட்ரீமை நோக்கி, டெஸ்டினியை நோக்கி, அவனோட வாழ்நாளோட குறிக்கோள். எப்படியும் அவன் இப்போ ஷெப்பர்டாக வாழ்ந்தால் அவன் எப்படியாவது ஆடு மாடுகளை விற்று ஒரு செல்வந்தனாய் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவான். ஆனால் எல்லாத்தையுமே இழந்து அவன் அந்த இடத்துக்கு போக வேண்டிய காரணம் அவனோட ட்ரீம், அது அவனோட டெஸ்டினி, அதுதான், அவ்வளோதான். ஸோ இந்த புத்தகத்தில் இருந்து எனக்கு தெரிஞ்ச, எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு சில விஷயங்களை நான் எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ட்ரீம். உங்களுக்கு ஒரு கனவு வருதுன்னா அந்த கனவு நீங்கள் தொடர ஆரம்பிங்க. உங்களோட கனவு உங்களோட டிசையராக மாறும், குறிக்கோளாக மாறும். ஸோ ட்ரீமாக விட்டுறாதீங்க. ட்ரீம்க்கு கூட ஃபைட் பண்ணி ட்ரீமை அச்சீவ் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட், நம்மளதில் நிறையா பேர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசில் நான் இதாகணும் அதாகணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். பட் ஒரு வயசுக்கு மேலே நம்ம போகும்போது, அந்த ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம என்ட்ரி ஆகும்போது கண்டிப்பாக இது மாதிரி நம்ம ஆக முடியாது. மேபி அது நம்மளோட கனவாக இருக்கலாம். நம்ம என்னவா ஆகணும், நம்மளோட சின்ன வயசில் நீ என்னவாகணும்னு நினைக்கிற அப்படிங்கும்போது சில பேர் இன்ஜினியர், டாக்டர் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? பட் அதுவே அந்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ட்ரி ஆகும்போது நம்மளால் அது முடியாது அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஸோ அதுதான் தப்பு அப்படிங்கிறது இந்த புக்கிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். உங்களோட டிசையர் எதுவோ, அது என்னவாக இருந்தாலும், என்ன கஷ்டமாக இருந்தாலும், என்ன நிலைமையாக இருந்தாலும், ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். அட் த எண்ட் நீங்கள் இறக்கும்போது, நான் இப்படி இருந்திருக்கலாமே, ஐயோ
நான் இதை பண்ணி நீங்கள் பின்னாடி ஃபீல் பண்ணுறதை விட முன்னாடி அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அண்ட் 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்மளதுல நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், டெஸ்டினி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். பட் நம்ம எப்போவுமே பாஸ்ட்டை நினச்சி ஒரு பயம் இருக்கும். நம்ம ஃபெயிலியர் ஆன இடம், நம்ம வந்து ரொம்ப தோற்று போன இடம், அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃப்யூச்சரில் யோசிச்சுக்கிட்டே நம்மளோட ஃப்யூச்சரை பற்றின பயம், பாஸ்ட்டை பற்றின பயம், ஃப்யூச்சரில் இதே மாதிரியான தவறுகளை செஞ்சுருவோமோ அப்படின்னே யோசிச்சுக்கிட்டே இருப்போமே ஒழிய, நம்மளோட ப்ரெசண்ட்டை அந்த யோசிச்சு நம்ம அந்த டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். எல்லார் வாழ்க்கையிலையும் இது நிகழ்ந்திருக்கும். எல்லாருமே இதை கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீ பண்ணியிருக்க மாட்டேன், நான் பண்ணியிருக்க மாட்டேங்கிறதுலாம் இதில் பாகுபாடே கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே அந்த இடத்த இது பண்ணியிருப்போம். அண்ட் இந்த அல்கெமிஸ்டில் சொல்கிறது லிவ் யுவர் ப்ரெசன்ட். அந்த தம்பி மேபி நான் பெருசாகி பணம் சம்பாரித்து என்னோட டெஸ்டினின்னு போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத விட, அவனுக்கு எதுவுமே இல்லாத போதும் அந்த டெஸ்டினியை நோக்கி போகிறான். அதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வேணும். அது அவனோட ப்ரெசண்ட்டான வாழ்க்கை, அவனோட ப்ரெசண்ட்டில் அவன் வாழ்கிறான் இல்லையா? ஸோ நம்மளும் நம்மளோட ப்ரெசண்ட்டில் இப்போ நான் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பின்னாடி நம்ம அதை யோசிக்கும் போது, இப்போ நம்ம ஸ்பெயின் எங்காவது நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காலப்போக்கில் காசு நம்மக்கிட்ட இருக்கும், அதுக்கான ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். பட் அந்த இடத்துல போய் நம்ம நிற்கும்போது அந்த எந்தூசியாசம், அந்த எனர்ஜெட்டிக், அந்த ஃபென்டாஸ்டிக்கான மூமெண்ட்டை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது, ஜம்ப் பண்ண முடியாது. நம்மளோட வயசு அதுக்கு இடம் கொடுக்காது. ஸோ எது இப்பப்போ பண்ணணுமோ அதை அப்பப்போ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ப்ரெசண்ட்டில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களோட பாஸ்டில் உங்களுக்கு மிகப்பெரிய மெமரியாக இருக்கும். அண்ட் மறக்க முடியாத, அழுகிற, சிரிக்கிற மெமரியாக இருக்கும். அண்ட் அதுவே உங்களோட ஃப்யூச்சருக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். அண்ட் எனக்கும் கோயிங் ஃபார்வர்டாகவே இருங்க, பேக்வேர்டில் திரும்பி கூட பார்க்காதீங்க. ஸோ இதுதான் இந்த புத்தகம். ஒரு கனவை நோக்கி நம்ம போனால் அது நம்மளை ஏமாத்திருமோ அப்படிங்கிறத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிடுங்க. உங்களோட கனவு நீங்கள் இதை தான் ஆகணும், இதை தான் பர்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இட் மே பி எனி திங், டு பிகம் எ டாக்டர், டு பிகம் எனி திங். பட் டிசைர் பண்ணதை நீங்கள் பர்சீவ் பண்ணுற வரைக்கும் அந்த ட்ரீமை நீங்கள் விட்டுறாதீங்க. ட்ரீமாகவே இருக்க விடாதீங்க. ட்ரீமை போய் கிராப் பண்ணுங்கள். அண்ட் இது இந்த புக்கில் இருந்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கில் இதை விட நிறைய இருக்குது. பெர்ஸ்பெக்டிவ் மாற இந்த புத்தகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்புங்க. அப்போ தான் நீங்கள் நம்மளோட ஃபேமிலியில் ஒரு ஃப்ரெண்டாக மாற முடியும். ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு